Hi guys, welcome back. So நீங்க இந்த சேனலுக்கு first time வரீங்க அப்படின்னா என் பேர் ஸ்னேஹா and இந்த channel will be all about நிறைய fun-filled vlogs, hauls, product reviews and குட்டி குட்டி motivational contents. So and அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஏதாவது சஜஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா அந்த கண்டென்ட்ஸும் இந்த சேனலில் வரப்படும். ஸோ இன்னைக்கு பார்த்துருப்பீங்க இன்னொரு வீடியோ என்னது அப்படின்னு சொல்லிட்டு இட்ஸ் அ vlog in Coorg. ஸோ கூர்க் வந்து என்ன மாதிரி ஒரு பிளேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகேன் நம்ம ஊரில் ஊட்டி கொடைக்கானல் மாதிரி கர்நாடகாவில் வந்து கூர்க். இட்ஸ் ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் பிளேசஸ். இட்ஸ் ஆல்சோ கால் த ஸ்காட்லாண்ட் ஆஃப் இந்தியா. அவ்வளோ அழகாக இருக்கும். லைக் நேச்சருக்கு பற்றாக்குறையே கிடையாது அப்படின்னு சொல்லலாம்னா அது கூர்கில். And it's very famous for its coffee plantation. It's a very beautiful place. So இந்த vlogல வந்து ஒரு 2 daysல ரிலாக்ஸும் பண்ணிட்டு வெரி ஃபேமஸ் டூரிஸ்ட் ஸ்பாட்ஸையும் பார்த்து ஒரு vlog தான் இது. அண்ட் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அண்ட் ஸ்டார்ட். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி I want to put a disclaimer. என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து 3 பார்ட்டாக பிரிக்கிறேன். The first part வந்து it's about the hotel I stayed. Is it worth staying? அங்கே எப்படி இருந்தது அந்த மாதிரி இருக்கும். And the second part will be அந்த 2 நாளில் நான் போன most famous tourist attractions-ஆக இருக்கும். And the third part will be நான் போன டைம் கோவிட்ன்ற ஒரே காரணத்துக்காக I was not able to go and cover a lot of places. So அது என்னென்ன places சப்போஸ் நீங்கள் போகிறீங்க ஆஃப்டர் கோவிட் எல்லாம் நார்மல் ஆனதுக்கப்புறம் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா அப்போ இந்த vlog உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். I list out the places எது ரொம்ப ஃபேமஸ் நீங்கள் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய places and that will be the third part. I hope this vlog should be useful for you. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ எங்கள் ஜர்னி was started from Bangalore. ஸோ பெங்களூர்லேருந்து on the way to Coorg breakfast சாப்பிட்டோம் and it was really amazing. a typical கர்நாடகாவோட ஒரு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோம். நம்ம ஊர் மாதிரி தான் இங்கேயும் தோசை, இட்லி, வடை, மசால் தோசை இந்த மாதிரி தான் இருந்தது. பட் த டேஸ்ட் அண்ட் த வே ஆஃப் மேக்கிங் இஸ் டோட்லி டிஃப்ரெண்ட் அண்ட் தட்ஸ் வாட் இட் இஸ். அண்ட் see how hot it was served. அவ்வளோ ரஷ் இருந்தது. பட் ஹைஜீன் அண்ட் த டேஸ்ட் வாஸ் at its best. And on the way we saw the harvest of corn. So out of which popcornலாம் பண்ணுவாங்களே, ஸோ அந்த ஸ்டேஜ் அந்த ப்ராசஸை வந்து பார்த்தோம். That is what it is. And yeah, finally we reached Coorg and this was the resort. So it's called the Club Mahendra and we booked a room and this is how our room was. So இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 bedroom kind of thing இருந்தது with one big balcony and one more with a glass door of balcony மாதிரி. The restroom was pretty good. It was in a decent size and yeah, there the second bedroom goes with all the TV and all that. And this is the window through which na sonnalla you can see the greenery thing. And you have dining also there. So this is what it is. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட் காட்டேஜ் மாதிரி இருக்கும். ரொம்ப அப்படியே அடிக்கடிக்கு ரூம்லாம் இருக்காது. அண்ட் ஒரு நல்ல ஒரு என்விரான்மெண்ட் க்ரியேட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஹியர் திஸ் இஸ் த ப்ளே ஏரியா வேர் ஆக்டிவிட்டி ஏரியா. ஸோ இங்கே வந்து ஆல் த இன்டோர் கேம்ஸ் இங்கே நீங்கள் காசு கொடுத்து விளையாடுற மாதிரி இருக்கும். அண்ட் there you go, there's a shop inside the resort. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஸ்பெஷல் காஃபி எடிஷன் டிஃப்ரெண்ட்டாக அண்ட் காஃபி ப்ராடக்ட்ஸ் அண்ட் அதர் பை ப்ராடக்ட்ஸ் அண்ட் தென் சாக்லேட்ஸ் இந்த மாதிரி எல்லாமே அங்கே கிடைக்கும். இட் வாஸ் ரீசனபிள் ப்ரைஸ். ரொம்ப எக்ஸ்பென்சிவாகவும் இல்லை, அதுக்குன்னு ரொம்ப சீப்புன்னு சொல்ல முடியாது. அண்ட் அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா யூ கேன் see the people playing badminton. So this is one more area there. And next வந்து நம்ம போகிற பிளேஸ் வந்து again a huge activity area where you have TT, அப்புறம் வந்து a photo studio and then VR games and chess, carom, அப்புறம் நிறைய ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் பண்ணுற பிளேசஸ் லைக் கிட்ஸ் கேன் ஜஸ்ட் ஸ்பெண்ட் தேர் டைம். நீங்கள் ஒரு ஜஸ்ட் சில் அவுட் பண்ணணும், ரிலாக்ஸ் மட்டும் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிசார்ட்குள்ளே இந்த நிறைய பல ஆக்டிவிட்டீஸ்குள்ளே நீங்கள் என்கேஜ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் யூ ஹாவ் அ 3D மூவி டைம் ஆல்சோ. அண்ட் அங்கேருந்து இஸ் அன் ஆக்டிவிட்டி ஏரியா வேர் நீங்கள் யூ கேன் பிளான் யுவர் ஆக்டிவிட்டீஸ் இன் ஹோல் கூர்க். நீங்கள் எங்கெல்லாம் போகணும் அண்ட் வெஹிக்கிள் அரேஞ்ச் பண்ணுறது அந்த மாதிரிலாம். அண்ட் அதுக்கு வந்து ரிசப்ஷன் ஏரியாவில் இதுதான் ரிசப்ஷன் ஏரியா. அண்ட் அங்கே போனீங்கன்னா யூ கேன் ஃபைண்ட் த திங். அண்ட் நெக்ஸ்ட் கம்ஸ் த ரெஸ்டாரண்ட். ஸோ இட் வாஸ் ரியலி ஹைஜீனிக்லி மெயின்டைன்ட் and ரொம்ப all safety precautions was taken. And food wise you had everything, எல்லா பஃபேல இருக்க மாதிரி and one more thing இங்கே சொல்லி ஆகணும், there are 3 kinds of restaurant. ஒன்று வந்து the normal buffet இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது which had everything as usual எல்லா ஹோட்டலையும் பார்க்குற மாதிரி தான். Second thing was the a la carte where நீங்கள் சொல்கிறது மட்டும்தான் அவங்க பண்ணி தருவாங்க, ரொம்ப exclusively done for you அப்படின்ற மாதிரி. And third was a fully tandoori
லைக் barbecue ஸ்டைல் ஆஃப் பஃபே இருந்துச்சு. barbecue ஸ்டைல் ஆஃப் பஃபே நாங்கள் விசிட் பண்ணல பிகாஸ் இட் had lot of non-vegetarian stuff. And yeah, அது சொல்லி ஆகணும். And you can see how quick this bhaiya is making roti, butter naan and all of that. And as usual, dessert section. And taste wise, dessert section குறையே சொல்ல முடியாது. It was so damn commendable. And அதுவும் மார்னிங் டைம்லாம் டெசர்ட் செக்ஷன்லாம் வந்தீங்கன்னா அவ்வளோ அமேசிங், நிறைய வச்சுருந்தாங்க. டோனேட் அது இதுன்னு எக்கச்சக்கமான பேஸ்ட்ரீஸ் வச்சுருந்தாங்க. பட் அகேன் ஃபுட் வந்து எனக்கு அவ்வளோ இம்ப்ரெசிவாக இல்லை. பட் இட்ஸ் செட் டு பி லைக் கூர்க்லேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளேசஸ் டு ஹேவ் ஃபுட் வந்து கிளப் மஹேந்திரா தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக ஐ ஃபெல்ட். பட் அதுக்கேற்ற ஒரு குவாலிட்டியோ இல்லை டேஸ்ட்டோ கொடுக்காத மாதிரி திஸ் இஸ் மை பர்சனல் ஒப்பீனியன். பட் யா, அண்ட் தென் சீட்டிங்லாம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, யூனோ அலாங் வித் த நேச்சர் அண்ட் ஆல் தேட். அந்த அலகாட் சொன்னல, அண்ட் தட் இஸ் வாட் திஸ் இஸ். இதோட இன்டீரியர்லாம் செம்மையாக இருந்தது. அண்ட் அலகாட்டில் வந்து கம்பேரிட்டிவாக டிஷ்ஷஸ் வந்து இன்னும் நல்லா இருந்துச்சு. பட் ஓவராலாக வந்து இஸ் இட் வர்த் ஸ்டேயிங், வர்த் த மனி அப்படியான்னு கேட்டிங்கன்னா என்னோடய பர்சனல் சாய்ஸ் இஸ் நாட் ஸோ ரியலி. மேபி நீங்கள் வந்து ஒன்லி ஃபார் ஸ்டே, லைக் ஜஸ்ட் வாண்ட் டு சில், ஜஸ்ட் டு ரெஸ்ட் அப்படின்னா தென் திஸ் வுட் பி அ கிரேட் ஆப்ஷன். பிகாஸ் உங்களுக்கு உள்ளுக்குள்ளேயே அத்தனை என்டர்டெயின்மெண்ட் ஸ்டஃப்ஸ் இருக்குது. பட் சுற்றி பார்க்கணும், பட் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ரெசார்ட் வித் குட் ஃபுட்டாக அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. அண்ட் இஃப் யூர் நான்-வெஜிடேரியன் கூர்க் வந்தீங்க அப்படின்னா மறக்காமல் ட்ரை த போர்க், பிகாஸ் ஐவ் ஹர்ட் போர்க் வந்து த பெஸ்ட் இன் கூர்க் அப்படின்னு சொல்லிட்டு ஃபார் நான்-வெஜிடேரியன்ஸ். ஸோ ஓவரால் வந்து ஐ வுட் கிவ் 6 or 7 out of 10. ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் ஆஸ் ஃபார் as I எக்ஸ்பீரியன்ஸ் இன் கிளப் மஹேந்திரா இட் வாஸ் ஆவரேஜ் தான். ஸோ யா, ஸோ அரவுண்ட் ஒரு 7:30-8 வந்து டிபெண்டிங் அப்பான் த க்ரௌட் இந்த ஆக்டிவிட்டி ஏரியாவில் வந்து டிஃப்ரெண்ட் ஆக்டிவிட்டீஸ் ஹேப்பன் லைக் டான்ஸ், மியூசிக் அண்ட் ஆல் டு என்டர்டைன் பீப்புள் டிபெண்டிங் அப்பான் த க்ரௌட். ஸோ நாங்கள் போகிறதுக்கே மத்தியானம். ஸோ ஃபர்ஸ்ட் டே ஃபுல்லாக ரெஸ்டிங் மட்டும்தான். அண்ட் த ஃபர்ஸ்ட் டே ஆஃப் சுற்றி பார்க்குறது. ஸோ திஸ் இஸ் வேர் இட் பிகின். ஸோ ஃபர்ஸ்ட் பிளேஸ் வாஸ் த பியூட்டிஃபுல் Abi Falls. இட் வாஸ் ரியலி வண்டர்ஃபுல். திஸ் இஸ் அ வெரி குட் பிளேஸ். நீங்கள் ஃபோட்டோஸ் எடுக்கலாம், வீடியோஸ் எடுக்கலாம், and then you can just enjoy the nature. Worth visiting தான். And Abi Falls is one of the top-notch list of tourist places or tourist attractions of Coorg. இங்கே ரொம்ப நேரம்லாம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான திங்ஸே கிடையாது. And from there நாங்கள் வந்து we went for a very thrilled humpy bumpy ride called the சஃபாரி டு மண்டல்பட்டி. இது நிஜமாக சொல்கிறேங்க, ரொம்ப ரொம்ப அமேசிங் எக்ஸ்பீரியன்ஸ், த்ரில்ட் அண்ட் ஃபன் ஃபில்ட். இப்போ ஸ்மூத்தாக தானே இருக்குது ரோடு, இப்போ பாருங்கள் கொஞ்சம் நேரத்தில். அண்ட் ஹியர் யூ கோ. அண்ட் அந்த ஹம்பி பம்பி ரைடுக்கு நடுவில் வி ஸ்டாப்ட் இன் திஸ் பியூட்டிஃபுல் பிளேஸ் டு கிளிக் சம் குட் ஃபோட்டோஸ். அண்ட் அங்கேருந்து த ரைட் கண்டினியூஸ். யூ கேன் சி எவ்வளோ இதுவாக இருக்குன்னு. ஐ ஹோப் உங்களால் ஃபீல் பண்ண முடியும் எவ்வளோ ரோடு வந்து அப்படி இட் மேட் த ட்ராவல் வெரி த்ரில்லிங். ஸோ அப்படி இருந்துச்சு, பங்கமாக இருந்துச்சு சொல்லணும்னா. அண்ட் யா, ஃபைனலி வி என்டர்ட் த மண்டல்பட்டி ஆர்ச். ஸோ இதுக்குள்ளே போனோடனே இன் ஃபியூ மினிட்ஸ் நாங்கள் த பியூட்டிஃபுல் வியூக்காக வி வர் வெயிட்டிங் டு see. அண்ட் அதே மாதிரி வி ரீச்ட். அண்ட் இங்கே தான் கார்லாம் பார்க் பண்ணிட்டு குட்டி ட்ரெக் மாதிரி போகிற மாதிரி இருக்கும். மேபி ஒரு 5 to 10 minutes ஒரு மவுண்டனில் கிளைம் பண்ணணும் டு ரீச் த ஹையஸ்ட் பாயிண்ட், ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் பாயிண்ட் அட் கூர்க். ஸோ திஸ் இஸ் த கீழேருந்து பார்க்குற ஒரு நேச்சர் சைட் அண்ட் வெரி குட் பிளேஸ் டு கிளிக் ஃபோட்டோகிராஃபி. யூ கேன் see so many photographers taking photos. And yeah, the beautiful sight here for you. See how beautiful. Literally நாங்கள் வந்து in between the fog or the clouds அந்த மாதிரி ஒரு ஃபீல். அண்ட் அப்படி தான் இருந்தோம். அண்ட் சடன்லி மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ we had to rush up and ஓடி போய் we just went into our jeeps and we were back to the resort. And again same humpy bumpy fun filled thrill day. And அன்னியோட டே வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ 2 activities தான் நாங்கள் பண்ணோம் அண்ட் அது worth. And the second day, ஸோ இது ஒரு டேம். ஸோ அங்கே போயிட்டு கொஞ்சம் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் அப்படியே சில் பண்ணிவிட்டு. அண்ட் திஸ் day 2
was very special because of the cycling activity which happened. ஸோ நீங்கள் பார்ப்பீங்க நாங்கள் ஃபுல்லாகவே சைக்கிளில் தான் ட்ராவல் பண்ணோம். அது எதுக்காக அப்படின்னா to reach the hidden point. ஸோ அதுவும் again a beautiful thing you'll see. And yeah, cycling வந்து நான் ஏன் ப்ரிஃபர் பண்ணுவேன் அப்படின்னா வந்து you will enjoy more, இன்னும் நேச்சரோட கனெக்ட் ஆவீங்க சைக்கிளிங்கில் போகும்போது. Cycling was really an amazing experience. It was personally my favorite thing what I did in Coorg. Yeah, ரொம்ப பிடிச்சிருந்தது. நாங்கள் அகெயின் அந்த ஹிடன் பாயிண்ட்க்கு ட்ரெக் பண்ணிகிட்ருக்கோம். திஸ் வாஸ் ஒரு மத்தியானம் டைம். ஸோ ஈவினிங் பார்த்தா அந்த ஃபீல் இல்லாட்டி இது வேறு ஃபீல் இருந்துச்சு. இது ஒரு ரொம்ப பியூட்டிஃபுல் சைட்டாக இருந்துச்சு. ஆனால் and this is the hidden point which you are seeing. Not everybody will get to go here, so அதனால it was kind of special. நாங்கள் மட்டும்தான் இருந்தோம் லைக் அந்த இடத்துல. And again back to the resort. So first half of the day முடிஞ்சு போச்சு, and the second half we went into a coffee estate, plantation kind of thing. So இங்கே not only coffee was there, so many other spices எல்லாம் இருந்துச்சு. அண்ட் இது வந்து இன்சைட் த ரெசார்ட். ஸோ இட் வாஸ் அ பார்ட் ஆஃப் அ ரெசார்ட். ஸோ நாங்கள் தனியாக இதுக்குன்னு போகல பிகாஸ் டைம் கன்ஸ்ட்ரெயின் அகேன். ஸோ நாங்கள் இதுக்குள்ளேயே இருந்ததுனால இவங்களுக்குள்ளேயே நிறைய ஃபன் ஆக்டிவிட்டீஸ் இருந்துச்சு. ஐ டோல்ட் ஆக்டிவிட்டி சென்டர். ஸோ அங்கே போனீங்கன்னா அதில் எக்ஸ்பிளைன் even more better. அண்ட் இந்த காஃபி பிளான்டேஷனில் we had a very good walk through. ஸோ அது ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் நாட் only that, இங்கே காஃபி மட்டும் இல்லை, நிறைய ஸ்பைசஸ் அண்ட் யூனோ ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், அந்த பிளான்ஸ்லாம் இருந்தது. ஸோ அதெல்லாமும் வந்து இங்கே ஒரு கைடு இருந்தாங்க டு எக்ஸ்பிளைன் us even more better. ஸோ அது ஒரு குட் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லலாம். அண்ட் இந்த டூர் வாஸ் இன்சைட் our resort and this guide made the whole tour more interesting and memorable. ஸோ யா, ஐ ஹோப் இந்த ஒரு vlog நீ பார்த்த வரைக்கும் இட் வில் பி யூஸ்ஃபுல். எது பண்ணணும், அட்லீஸ்ட் எது வேணாலும் தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. அண்ட் இப்போ வந்து த பிளேசஸ் விச் ஆர் ரியலி மிஸ்ட்னு நான் சொல்ல போகிறேன். அதில் டாப் பொசிஷனில் இருக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் கால்ட் த கோல்டன் டெம்பிள் ஆர் த திபெட்டியன் டெம்பிள். அது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து there's a place called குஷால் நகர் on the way to the Coorg, or இந்த ரிட்டர்ன் வரவில்லை you can just visit the temple. அங்கே வந்து சாலிடாக ஒரு 3 hours நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு டெம்பிள். அங்கே புத்திஸ்ட் மாங்ஸ் எல்லாருமே அப்படியே நீங்கள் once you enter the area, you will never feel that you are in கர்நாடகா or some part of ஒரு இந்தியாவில் இருக்க மாதிரி உங்களுக்கு டிபெட்டில் இருக்க ஒரு ஃபீல் வரும். பிகாஸ் அங்கே பீப்புளே வந்து அவங்க மட்டும்தான் ஆக்கியூபை பண்ணியிருப்பாங்க. அந்த டெம்பிள் வந்து கேட்கவே வேணாம், அவ்வளோ அமேசிங்காக இருக்கும். ஐ ஹவ் பீன் தேர் 5 years பேக். அப்போ நான் vlog இதெல்லாம் பண்ணாதனால ஐ டோன்ட் ஹவ் அ ப்ராப்பர் வீடியோ கவரேஜ் ஆஃப் த பிளேஸ். பட் ரியலி இட்ஸ் வெரி வெரி வர்த் விசிட்டிங். கோவிட்னால வந்து இட்ஸ் க்ளோஸ்ட். பட் ஆனால் நீங்கள் போனீங்கன்னா எங்கே போகிறீங்களோ இல்லையோ கண்டிப்பாக அதை மிஸ் பண்ணாமல் போயிடுங்க. அண்ட் த செகண்ட் வுட் பி பியூட்டிஃபுல் பிளேஸ் கால்ட் இருப்பு ஃபால்ஸ். அது வந்து கூர்கில் தான் இருக்குது. அது நான் இருந்த பிளேஸ்லேருந்து ஒரு 30-40 kilometers ரொம்ப தள்ளி இருந்தனால ஐ couldn't visit the place. But it's again a very beautiful place. இந்த சினிமாலெலாம் பார்க்குற மாதிரி அப்படியே வாட்டர் ஃபால்ஸ் அப்படி வரும். அதுக்கிட்டே just go and stand and click some photos or videos. அந்த மாதிரி you just enjoy the nature அந்த ஃபால்ஸ் கிட்ட. நான் இருந்த பிளேஸ் வந்து மடிக்கேரின்ற இடத்துல. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா there's a fort called மடிக்கேரி ஃபோர்ட். ஸோ அதுவும் நல்லாயிருக்கும் நிறைய பேர் சொன்னாங்க. ஐ டென்ட் ஹவ் டைம் கன்ஸ்ட்ரெயினால நாங்கள் விசிட் பண்ணல. பட் மேபி ஒரு அங்கே போயிருக்கிறதுனால அந்த காலத்தில் வந்து எப்படி இருந்தது. பிகாஸ் கூர்க் வந்து ஒன் ஆஃப் த வெரி ஃபேமஸ் பிளேசஸ் டியூரிங் த வார். அந்த மாதிரி when you read the history of Coorg, you will definitely know about the importance of Coorg and how what kind of importance வந்து நம்மளோட இந்தியன் ஆர்மி has given Coorg அப்படின்றது உங்களுக்கு அதில் தெரிய வரும். ஸோ மாதிரி ஒரு பெருமை வாய்ந்த ஒரு ஒன் ஆஃப் த பிளேசஸ் ஆஃப் இந்தியானே சொல்லலாம். அதர் தென் நேச்சர், இட் ஹேஸ் இட்ஸ் ஓன் வேல்யூஸ். ஸோ அந்த ஃபால்ஸ் வந்து கேன் டெஃபினெட்லி விசிட். அண்ட் அடுத்தது சொன்ன மாதிரி த மடிக்கேரி ஃபோர்ட். அண்ட் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா there's a place called like elephant camp. It's called the Dubare elephant camp where you can even ride on the elephant. ரொம்ப ஒரு நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு த்ரில் ஃபன் ஃபில்ட் கைண்ட் ஆஃப் ஒரு சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். பிகாஸ் ஐ ஹவ் சீன் so many people telling அது விசிட் பண்ண ஐ went there, it was again closed. ஸோ என்னால் போக முடியல. ஸோ that's what about that one. And then இது வந்து எங்களுக்கு அகேன் குஷால் நகர். நீங்கள் ரிட்டர்னிங் பேக் அப்போது நீங்கள் ட்ரை பண்ணலாம். அண்ட் there's also something called drafting. ஸோ அது வந்து ஒரு that's also a new adventurous ஒரு வாட்டர் ஸ்போர்ட்டுன்னு நீங்கள் சொல்லலாம். ஸோ அகேன் that's also in water. ஒரு
டிராஃப்டிங் என்னன்னு சொல்கிறது சிம்பிள் டேர்ம்ஸில் வந்து காற்றுல ஊதின போட்டில் வந்து யூ வில் ட்ராவல் வித் some people ஒரு 6 to 8 people like that. So that will also be a very nice experience. And next வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து கொட்டிபெட்டா ட்ரெக் அப்படின்னு சொல்லிட்டு that's also ஒரு if you're very healthy, energetic, you have the stamina அப்படின்னா வந்து you can go for a trekking. And எனக்கு time constraint அதனால I didn't go for a trekking there. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். அண்ட் as I said, climate வந்து இட்ஸ் your responsibility. பார்த்து climate டைமில் நீங்கள் போங்க. அண்ட் கூர்கில் வந்து அகேன் எப்படி ஊட்டியில் சாக்லேட்டும் அந்த மாதிரி வந்து there's a special thing in Coorg called the chocolate coffeeன்னு சொல்லிட்டு அவ்வளோ யம்மியாக இருக்கும். You should definitely try that from Coorg. And then வந்து you can try different flavors, tasting different coffee flavors. And ஒரு சீட் பண்ண ஹிஸ்ட்ரி எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். If you go for a ஒரு நான் காமிச்ச மாதிரி ஒரு walk through a coffee estate. அண்ட் அங்கே காஃபி எஸ்டேட்டுக்கு பஞ்சமே இல்லை. எல்லார் வீட்லேயும் ஒரு சின்ன புல் வளர்றதோ இல்லையோ அங்கே காஃபி மரம் இல்லாமல் அங்கே வீடே இருக்காது. அந்த ஊரே வந்து it's only for coffee. It's meant to be for coffee and other spices as well. But yeah, and அடுத்த விஷயம் கூர்க் பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து it's the language there is really so cute. Like it's called the Coorgese language. It's a mixture of all languages. எனக்கு அது கேட்கும் போதே was like கற்றுக்கணும் அந்த லாங்குவேஜ் அந்த மாதிரி இருந்தது. ஸோ தட்ஸ் அகெயின் ஒன் மோர் திங் ஐ ரியலி ரிமெம்பர் அபவுட் கூர்க் அப்படின்னா எனக்கு அந்த லாங்குவேஜோட ஸ்லாங் எனக்கு மறக்கவே மறக்காது. தட்ஸ் ஆல்சோ அமேசிங் எக்ஸ்பீரியன்ஸ் மிங்கிங் வித் த லோக்கல் பீப்புள். அந்த மாதிரி ஃபிகர் சான்ஸ்னால் லோக்கல் பீப்புளோட நீங்கள் மிங்கிள் பண்ணலாம். அண்ட் நீங்கள் ஒரு யங்ஸ்டர்ஸ் மாதிரி நிறைய பேர் போகிறீங்க அப்படின்னா if you're feasible to take a bike, if you're okay with the safety, if you're conscious about it, if you're very sure about என்னால் பத்திரமா பைக்கில் ட்ராவல் பண்ண முடியும் ஹில் ஸ்டேஷனில் அப்படின்னா கண்டிப்பாக பைக் எடுத்துக்கோங்க. பிகாஸ் தட் will again be a very beautiful experience. traveling along the road side வந்து ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். So yeah, this is all about Coorg. And I hope இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் எனக்கு கண்டிப்பாக தெரிஞ்சால் நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். அதுதான் இருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். And please do give your inputs. It's a very growing small channel. And உங்களுக்கு என்னோட சேனலில் ஏதாவது யூஸ்ஃபுல் கண்டென்ட் இருக்கும் நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்போர்ட் மை சேனல் by subscribing. So with all your support, I want my family to be bigger and bigger and my channel to grow even more. And I hope this should be a useful video for you. Yeah, and thank you for watching. Bye.